வந்திருக்கோம். நிறைய பர்கர்ஸ், ஃப்ரைஸ், மோமோஸ், ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க ஒருத்த ஒழுங்கு சிரிக்கிறான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மி அவங்க வீட்டுக்கிட்ட தாங்க வந்திருக்கோம். சரி, மம்மியை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். சரி, சாப்பிட்லாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது, அதனால் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பைட் இன்டு ஹாப்பினஸ் இங்கே தாங்க வந்திருக்கோம். நிறைய பர்கர்ஸ், ஃப்ரைஸ், மோமோஸ், ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஜைது சொன்னால் கேஎஃப்சிக்கு போனோம், அங்கே வந்துட்டு பாப்கார்ன் சிக்கன் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்தோம். நேற்று போனோங்க, அங்கே இல்லைன்னு சொல்கிறதுனால ஜைதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கூட்டின்னு வந்தாச்சு. இவங்க தான் ட்ரீட் கொடுக்குறாங்க இன்னைக்கு. அதனால் எல்லோரும் ஜம்முன்னு வந்துட்டோம். என்னது ஆமாம், இங்கே மம்மியோட இதில் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கிட்ட சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தாச்சு. மெயின் ரோட்லேயே இருக்குங்க இது, தொட்டுபானவாடி நியூ பால்வன் ஸ்கூல் கிட்ட. இதாங்க ரோடு. மாம்பழம் கூட நல்லா இருக்கு. மாம்பழம் பாருங்க, இங்கே சூப்பராக இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸு, மாம்பழம், கொய்யாலாம் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மாம்பழமெல்லாம் வாங்கிட்டு முடிஞ்சால் அப்படியே போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான். சரி, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஜைது? என்ன ஆர்டர் பண்ணீங்க? பாப்கார்ன் சிக்கனா? சரி பாப்போம், இது கேஎஃப்சி மாதிரி இருக்கான்னு இல்லையான்னு தெரில. ஆர்டர் பண்ணியிருக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஓகே, இதுதாங்க மெனு. பர்கர்லேருந்து, மோமோஸ்லேருந்து, மொஜிட்டோ, ஃப்ரைஸு, கிறிஸ்பீஸ், லெக் பீஸ், விங்ஸ், லாலிபப், பாப்கார்ன், இந்த பக்கெட் சிக்கன் எல்லாமே இருக்குது. ஃப்ரோசன் சிக்கனா அப்படின்னு கேட்டால் நான் யாரை போய் கேட்கணும்? அவங்கள்ட்ட கேட்கல, ஃப்ரோசன் சிக்கனா இல்லை ஃப்ரெஷ் சிக்கனா? அப்படியா? அடிச்சிட மாட்டாங்களா? ஃப்ரோசன் சிக்கனா அடிக்க மாட்டாங்களா? காசு கொடுப்பாங்க, கேட்டு பார்ப்போம். பையா சொன்னாங்க இட்ஸ் நாட் ஃப்ரோசன் சிக்கன், மேரினேட்டட் சிக்கன் அப்படின்னு. வந்துருச்சு ஜைதுக்கு. சார் ஃபார் யூ. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சார். சார் எப்படி இருக்குங்க சார்? இட்ஸ் நைஸ், நல்லா இருக்கு. பண்ணலாம். நல்லா இருக்கு, சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணலாம். மொஜிட்டோ. எனக்கு மொஜிட்டோ வேணும். அவங்களுக்கு வந்து பில்லு மட்டும் வேணுமா? மோமோஸ் சாப்பிட்றீங்களா, பர்கர் சாப்பிட்றீங்களா, என்ன வேணும்? பர்கரா, மோமோஸா? சொல்லுங்க, என்ன மனசுக்கு தோணுது அதை சொல்லுங்க. மோமோஸா? எல்லாருக்குமே அம்மா வீடுனா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இங்கே வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி கடைங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லைங்களா? யாரெல்லாம் இந்த மாதிரி அவங்க மம்மி வீட்டுக்கு போகும்போது எங்கேயாவது பக்கத்தில் போவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சீஸ் லோடட் சிக்கன் ஃப்ரைஸும் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே டெலிஷியஸாக இருக்குது. சாரி ஃபார் த நாய்ஸ், ஏன்னா இது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாய்ஸ் கேட்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மைக்கில் தாங்க பேசுகிறேன். செம்மையாக இருக்குல்லங்க. இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப ஃபேக்காக இருக்குது தெரியுமா? ஃபேக் ரிவ்யூவாக இருக்குது. அதே தானே, அதை தான் நீங்கள் வந்து இதில் வந்து கிழங்கு பொரிச்சு போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் எங்கேயே பாருங்க, மறுபடியும் கை 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 பண்ணுங்க. கை நல்லா இருந்துச்சு, பண்ணுங்க. அப்படியே வைங்க, தம்ப்நெயில்ல போடலாம். இங்கே ஒருத்த ஒழுங்கு சிரிக்கிறான். நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சாப்பிட பாரு மம்மி. மம்மி நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குமோ? சூப்பராக இருக்கும். எங்கள் மம்மி டைலாக் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் ending with ocean breeze. ocean breeze தானே இது? மொஜிட்டோ. ஆஹா, என்னது இது? ஆஹா, நல்லா இருக்கா? வயிறு காலியாக வச்ச இதுக்கு தானே சாப்பிடணும். இது சாப்பிடல. ஸ்கூலுக்கு போகணும், கோல்டாகும். கம்மியாக குடி. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோ. முடிஞ்சே பாரு. இங்கே பாரு, இது காரமாக இருக்குல்ல, இது ஒன்று குடிச்சிட்டு அது சாப்பிடுறது தான் நல்லா. குத்து குத்து. சரி, குடி குடி. சத்தம் பலமாக வருது, உருன்னு. ஆ, மொஜிட்டோக்கு தான் நீ சாப்பிடாம இல்லையா? மொஜிட்டோ குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னது? ஒரு நாள் இவ்வளோ கிளாஸ் கொடுத்தேன்னா தெரியாம கீழே குட்டிடுச்சு. ஐயோ, டீனு கீழே ஊத்துச்சா? அம்மா மேலே ஊற்றிருச்சா? அம்மா மேலே ஊற்றிடுச்சு. அடிச்சாங்களா அம்மம்மா? அடிச்சாங்களா உன் அம்மம்மா? இல்லை இல்லை, நானா வந்து அடிச்சிருப்பேன். அம்மம்மான்றதுனால தப்பிச்சம்மா அவனே நீ. சரி, நல்லா இருக்கா? என்ஜாய்டா? பே பண்ணிட்டீங்களா? வாட்ஸ் த பில்? 297. மொஜிட்டோ. ஆமாம். हमारा पास भी है स्क्वाश. पैशन फ्रूट का. भैया बहुत अच्छा था. நீலம் மேங்கோ வாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. கேஜி 130 ரூபா அப்படின்னாங்க. சரி, இதையும் வாங்கினா அம்மா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால. காய்ங்கெல்லாம் இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. மேங்கோ இருக்குது, கொய்யா இருக்குது. இங்கே பாருங்க, பப்பாயா, வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா தக்காளி நல்ல பெருசாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பொட்டேட்டோ, இங்கே க்ரீன்ஸு, இங்கே அவகேடோ, கிவி, இங்கே எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டு, இது கிரேப்ஸ் எல்லாம். அது வந்து பேபி பொட்டேட்டோ. ஆமாம், பேபி ஆனியன், பேபி பொட்டேட்டோ. பேபி ஆனியன், பேபி பொட்டேட்டோ. அதோட பேபி ஆனியன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே ஸ்வீட் கார்ன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. செம்மையாக. ஒன் எடுத்துக்கோ ஸ்வீட் கார்ன். இங்கே பாரு. ஓகேயா? நீ என்னென்ன கையில் வச்சிருக்க காட்டு. ஆ, அங்கே கொடுத்துடணும். என்னது அது? பேபி கார்ன். அது வச்சிரு, நீ சாப்பிட மாட்ட. சரி, ஓகே, கொடுத்துருங்க அங்கிள்கிட்ட. பில் போட்டுடலாம். நான் சரி, வை.
ஓ ஐட்டம்ஸ் என்னன்னா அவ்வளோதானா? இதுதான் போதுமா? ஸ்வீட் கார்ன் ஐட்டம் ஓகே. பனானா வேணுமா? இல்லை வேணாம். ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கணுங்க, வேறு எதுவும் வாங்கலை. ஏன்னா நான் எல்லாமே வாங்கியாச்சு. அதனால் ஸோ பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வாங்கியாச்சு. வாங்கிக்க போ, வாங்கிக்கோ. தேங்க்யூ. தூக்க முடியுதா? ஹெல்தி பாய் வா. ஸோ மெயின் ரோட்லேயே இருக்குங்க இந்த கடையெல்லாம், மம்மி வீட்டுக்கிட்ட. அதனால் பக்கத்துலேயே இருந்ததுனால அழகாக வந்துட்டோம். ஸோ மம்மி ஏரியா நல்லா இருக்கும், நல்ல காமாக இருக்கும், நல்ல மரங்க செடி கொடி எல்லாம் இருக்கும். அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, சைலண்ட்டான ஏரியா. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் சைட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுனால ஜெயிதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மம்மா விட்டுட்டு அம்மம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூப்பிட்டு வந்தான். சரி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கேட்ரிங் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே சைடில். இங்கே வீடுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பகலில் காட்டல, நைட்டில் காட்டிகிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அப்படியே போனால் மம்மி வீடும் வந்துடும். தர கேட் தர நல்லா நிறைய செடிங்களை வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு இந்த செடி. இதில் வந்துட்டு இந்த பூவில் வந்துட்டு தேன் வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. மம்மிக்கும் செடி வைக்கிறதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க பாட்டில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. வாவ், மணி பிளான்ட் கைஸ். மணி பிளான்ட் கைஸ். பல்லி பல்லியும் வருது கைஸ். சண்டே வந்து பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க ஏன் இருக்கோம் அப்படின்னா கேஆர்புரம், இங்கே தான் கேஆர்புரமில் தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராவல்ஸு இது நல்லா வந்து இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாப் எப்படி ஜெகஜோதியாக இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்தவங்களோ இல்லை பெங்களூர்லேருந்து மறுபடியும் ஊருக்கு போகிறவங்களோ அவங்க எல்லாருமே. ஸோ மண்டே பேக் டு நார்மல் ஆகிடும். இப்போ நம்மளும் பேக் டு நார்மல் தேடி தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் ஏதோ எந்திரிச்சிடுவேன்ல, எந்திரிச்சு ரெடி ஆகிடுவேன் கலாட்டா பண்ணாமல். கலாட்டா பண்ணுவியா? பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன். பார்க்கலாம். 10:40 ஆகுது. போகிறதுக்கு எப்படி ஒரு 11 o'clock 11:10 ஆகிடும் டிராஃபிக் பொறுத்து. கேஆர்புரம் சைடில் வந்ததுனால எப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி நம்ம இந்த சைடு வரமாட்டோம். போகிறது வந்து ஃபினிக்ஸ் மால் பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த வாட்டி கேஆர்புரம் சைடு வந்திருக்கு. பஸ்ஸெல்லாம் நினைக்குது, நினைக்குது. பஸ்லலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. போனோம் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் டைம் சென்னை போகும்போது பஸ் ட்ராவல் பண்ணலாம். இல்லை நோவாம நோம்பு கும்பிடணும் உங்களுக்குலாம். பஸ் ட்ராவல் பண்ணலாம், நல்லா இருக்கும். ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாம், அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். போட சொல்றேன். டிடிஆர் ஃபேன் ஆன் ಮಾಡಿ. இவ்வளோதாங்க இன்னைக்கோட வீடியோ. நம்மளோட சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.